அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு வைடாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் பார்த்தோன்னா நிஃப்டி 50 ஒரு 169 பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் 10 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டே பை டேயாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் மார்க்கெட்டில் ஏறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் அதே சைடு ஆப்போசிட்டில் ஒரு சில சைடில் நம்மளுக்கு செல் ஆஃப் நடத்துக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1.40% மட்டும் தான் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இந்த சைடு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா பேங்க் நிஃப்டி நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 325 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு 1.21% மட்டும் ஏற்றத்தில் இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் 277 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு இன்னைக்கும். ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இன்னைக்கு சரியான லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1195 பாயிண்ட் ஏற்றத்தில் கொடுத்துருக்காங்க. நேற்று ஆல்மோஸ்ட் பார்த்தா சரியான சரிவில் நிறைய பங்கு நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ இன்னைக்கு மார்னிங் வாங்கியிருந்தவங்களுக்கு எல்லாமே நல்லது. ஸோ வாங்காத நண்பர்கள் கம்பல்சரி வெயிட் பண்ணுங்க. அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 4.5% கிட்ட மேலே ஏற்றத்தை கொடுத்துருக்கு நிஃப்டி ஐடி மட்டும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிஃப்டி ஐடியில். ஐடி செக்டர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதால தான் இன்னைக்கு ஓவரால் நிஃப்டி 50 நல்ல ஒரு சப்போர்ட் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துலாம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தோன்னா பெருசாக விற்கல. இன்னைக்கு வெறும் 311 கோடி மட்டும் தான் விற்றுருக்காங்க. பெரிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎஸ் எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 1784 கோடி உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு செல் ஆஃப் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு 311 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ட்ரேடிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக நாளைக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ மேக்ஸிமம் கண்டிப்பாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தராக நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ அதை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணுறது மட்டும் பார்க்கணும். ஸோ நல்ல நல்ல பங்குகளுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே கம்பல்சரி இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் தெளிவாக பிளான் பண்ணி நல்ல ஸ்டாக்கை மட்டும் பை பண்ண பாருங்கள். எல்லா ஸ்டாக்கும் பை பண்ண வேண்டாம். நம்மளுக்கு அனலைஸோடு கொடுக்குறேன் ஒரு சில ஸ்டாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். எல்லா ஸ்டாக்கும் நம்மளால் வாங்க முடியாது. ஃபர்தராக என்னாலையும் வாங்க முடியாது. அதனால இன்கம் கிடையாது. ஸோ பேசிக்காக நம்மளால் முடிஞ்ச நல்ல பங்குகள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸோட உள்ளே போயிடலாம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டாடா சன்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அகெயின் மீண்டும் சந்திரசேகரன் வந்து பார்த்தோன்னா இயக்குநராக நியமிக்க ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்மாக தெரியல. ஃபர்தராக ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ கம்பல்சரி கொண்டு வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இந்த இயக்குனர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இவர் கொண்டு வந்தாங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்தராக நம்ம வீடியோ நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு கொண்டு வரேன் ஒவ்வொரு அப்டேட்டும். ஸோ பங்குகள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, ஸோ இவங்களோட ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாரு நம்ம சந்திரசேகர் பற்றி தெரியும். ஸோ அதுக்கு அந்த நியூஸ் தான் வந்துச்சுன்னா ஃபர்தராக வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ அதுவே ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல பங்குகள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். டாடா சன்ஸில் டாடா குரூப்பில் இருக்க டாடா கம்பெனி இருக்க எல்லா ஸ்டாக்குமே நிறைய பங்குகள் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபர்தராக அகைன் நம்மளுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸோட உள்ள போவோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கஜாரியா செராமிக்ஸ் பங்கு வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பங்கோட கம்பெனியோட அந்த விலையை வந்து வாங்க போதான் சொல்லியிருக்காங்க. பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ பைபேக் பண்ணும்போது கம்பல்சரி ஷேரோட வேல்யூ இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நல்ல பங்கு தான். பட் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க அந்த பங்கை ஸோ கஜாரா கிராமெக்ஸ் இப்போ லிமிடெட் பார்த்தீங்கன்னா 1199 ரூபா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு 0.42% தான் கரப்ஷனாக இருக்குது. பைபேக் முடிஞ்சுன்னா கம்பல்சரி இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நல்ல வேல்யூவில் இவங்க வந்து பை பண்ண போகிறாங்க பைபேக்கை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா பங்கு நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைச்சது. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம பிடிக்க முடியாது. இந்த லெவல்லாம் கிடச்சிருந்தா அகைன் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு அந்த பங்கில் நம்ம ஃபர்தராக கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பிஃபோர் நியூஸ் தான் 2020க்கு வந்த அதாவது 2020க்கு முன்னாடி சேம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 1000 ரூபாய்க்கு கீழே சரிஞ்சது. அகைன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா நேற்று நம்ம கிரியேட் ஆச்சு மார்க்கெட்டில் 986 நான் பை பண்ணேன். நல்ல சப்போர்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிது. அகைன் இன்றைக்கி மார்னிங் பார்த்தா மார்க்கெட்டில் பங்கு சரியான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கீழே விழும்போது நம்ம வாங்கணும். அவசரப்படாமல் நல்ல தெளிவாக இந்த மாதிரி லாங் டேர்முக்கு நல்ல பங்குகளை சூஸ் பண்ணணும். அதாவது நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன். ஒரு பங்கை சூஸ் பண்ணும்போது நல்ல கம்பெனியாக நல்ல அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, இவங்களுடைய ஆஃப்டர் ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் பார்க்கணும். 4 சைடும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு பங்கை சூஸ் பண்ணணும். கண்ணை மூடிக்குன்னு தெரியாத கம்பெனியில் போய் நம்ம காசை போட்டால் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம்.
ஃபர்தரா இன்ஃபோசிஸ்ல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ, அந்த வாய்ப்ப நம்ப கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருப்போம் நெனைக்கிறேன். ஸோ, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க யூஸ் பண்ணீங்களான்னு தெரியல. ஸோ, யூஸ் பண்ணாத நண்பர்கள் இப்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ, தைரியமா நீங்க இன்ஃபோசிஸ கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் லெவல் தான் இருக்கு இன்னைக்கும். ஸோ, இன்னைக்கு ஃபர்தரா அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு வளர்ச்சியில போயிட்டு இருக்க பங்கு பார்த்தீங்கன்னா, வேதாந்தா தான். வேதாந்தா ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா, லாஸ்ட் 3 வீக்ல 113% பார்த்தோன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, ஸ்டீல் பங்கும் சரி, அதுல குடுத்த அந்த ஃப்ளெஷ் பண்ண எல்லா பங்குமே நல்ல ஒரு மேல ஏற்றத்த குடுத்திருக்கு. வேதாந்தா மெயின் கம்பெனி பார்த்தோன்னா, ரூ. 276 ட்ரேடிங் குளோஸ் ஆயிருக்கு. அதனுடைய சப் எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, வேதாந்தா பவர் பார்த்தீங்கன்னா, ரூ. 48.6 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 10% கிட்ட ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ, அது இல்லாம வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 10% ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 42 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, வேதாந்தா அலுமினியம் செக்டாரும் 2% நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ, ஆல்மோஸ்ட் வேதாந்தா செக்டார் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ, ஃபர்தரா பார்ப்போம். ஸோ, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா, இந்த பங்குலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ, நல்ல ஒரு வாய்ப்புக்காக நம்ம வெயிட் பண்றது தப்பு கிடையாது. வெயிட் பண்ணி நல்ல லெவல் கிடைக்கும்போது உள்ள போகலாம். ஸோ, இன்னைக்கு அடுத்த ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, வேதாந்தா ஆயில் கேஸ்ன்னு உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 44 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ, ஆல்மோஸ்ட் எல்லா பங்குமே நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ, இன்னைக்கு ஃபர்தரா அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஐபிஓ மூலமா எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மென்ட் உள்ள வருது. ஸோ, இந்த அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. மொத்தம் 1,17,000 கோடி வந்து பார்த்தா இலக்கு வச்சிருக்காங்க ஐபிஓல. ஸோ, ஜூலை 13 அன்னைக்கு தொடங்கலாம்னு பிளான் இருக்கு. ஸோ, முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஐபிஓ வரும்போது நல்ல வேல்யூல உள்ள வராங்களா? ஸோ, என்ன இதுல உள்ள வராங்க? நல்ல அட்ராக்டிவ் ஒரு வேல்யூ வந்தாங்கன்னா, நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் அதுவரையும் வாட்ச் பண்ணுங்க. நெறைய ஐபிஓக்கள் கம்மிங் வீக்ல வரப்போது. ஸோ, ஜியோ ஐபிஓ கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ, அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு. ஸோ, இதெல்லாம் நம்ம ஷார்ட் டெர்ம்க்கு வாங்கி சடனா வித்துட்டு நல்ல ப்ராஃபிட்டோட வெளிய வரலாம். மல்டிபிள் அக்கவுண்ட் ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குள்ளயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு அக்கவுண்ட் கம்பல்சரி கிளிக் ஆகும். ஸோ, நம்ம நெக்ஸ்ட் இந்த ஐபிஓ நம்ம பிளான் பண்ணுவோம். நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஒரு வேல்யூல வந்தாங்கன்னா, நம்ம உள்ள போகலாம். நல்ல வேல்யூ வந்தா தான் நம்ம வந்து இத கன்சிடர் பண்ண யோசிக்கணும். ஸோ, வேல்யூ அதில பீக்ல வந்தாங்கன்னா, கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ, அதனால பார்த்து யோசிச்சு அனலைஸோட ஐபிஓவ கன்சிடர் பண்ணுங்க. ஸோ, இன்னைக்கு ஃபர்தரா அடுத்த பேங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டேட் பேங்க் தான். ஆல்மோஸ்ட் 1052 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 0.44% மட்டும் தான் ஏற்றத்த குடுத்திருக்கு. சரியா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் மார்க்கெட்ல நம்மளுக்கு கிடைச்ச லெவல் 780 கிட்ட கிடைச்சது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1052 நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட். ஸோ, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிட்ட அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ல ஏறி இருக்கு. நல்ல பங்கு. ஸோ, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகட்டும். ஸோ, அதுவரையும் வெயிட் பண்ணுங்க. நல்ல லெவல் வரும்போது உள்ள போகலாம். ஸோ, இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன அப்டேட் மட்டும் கொண்டு வந்துடுறேன். அத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ, என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு, அந்த பங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். ஸோ, அந்த பங்க ஜஸ்ட் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. ஸோ, என்ன பங்கு பார்த்தோன்னா, ஹீரோ மோட்டார் கேப் தான். நண்பர்கள் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஹீரோ மோட்டார் கேப் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஸோ, அந்த ஹீரோ மோட்டார் கேப் பத்தி நான் உங்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ, ஆல்மோஸ்ட் நல்ல ரேஞ்சில இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க, நல்ல அமௌண்ட் வச்சிருக்கவங்க மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுங்க. ஸோ, ஆல்ரெடி கமெண்ட் பண்ண நம்பருக்கும் சொல்றேன். ஸோ, இந்த லெவல்ல நீங்க கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். 4794. ஸோ, அந்த லெவல்ல நல்ல ஒரு லெவல். ஸோ, ஆல்மோஸ்ட் ஆனா பங்கு பீக்ல தான் இருக்கு. பட் பயப்படாம தைரியமா மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. நல்ல ஒரு டிப் ரேஞ்ச் கிடைச்சு இப்போ அகைன் பார்த்தா நல்ல மூவ்மெண்ட்க்கு மேல ஏறிட்டு இருக்கு. ஸோ, இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணலாம் பிரதர். ஸோ, வாங்க நினைக்கிறவங்க நீங்க வாங்கிக்கங்க. ஸோ, இல்ல இன்னும் வெயிட் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பங்கு பீக்ல இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்றேன். நம்மளுக்கு ஒரு 4, 5 கிட்ட கீழ கரப்ஷன் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பையிங் லெவல் தான் நம்மளுக்கு. மினிமம் குவான்டிட்டி பை பண்ணுங்க. இந்த கம்பெனிலாம் கம்பல்சரி இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபர்தரா பார்க்கலாம் மார்க்கெட்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா, கம்பல்சரி வீடியோல அப்டேட் பண்றேன் பிரதர். நீங்களும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ, இன்னைக்கு நண்பர் கேட்டதுக்கான ஒரு பங்க பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ, ஃபர்தரா இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட்டோட குடுத்துடுறேன். பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா, ஒரு 4.18% கரப்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ, இன்னைக்கு பார்த்தோன்னா, பேங்க் செக்டார் அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் 260 ட்ரேடிங் குளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ, பங்கு ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சது. அகைன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கரெக்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் இதுதான். ஒரு 259. ஸோ, பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ, அது சப்போர்ட் கிட்ட வந்துடுச்சு. ஸோ, ஆல்மோஸ்ட் அதுக்கு அடுத்த சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 247. ஸோ, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. கன்சிடர் பண்ற நினைக்கிறவங்க பேங்க் ஆஃப் பரோடா கன்சிடர் பண்ணுங்க. நல்ல வேல்யூல இருக்கு. அட்ராக்டிவ் வேல்யூ தான் வந்திருக்கு. பட் பங்கு விலை அதிகம். புக் வேல்யூ பாருங்க 321. பட் டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஸோ, நல்ல லெவல்ல தான் இருக்கு பங்கு. பியும் பார்த்தீங்கன்னா 6.82. பேங்க் செக்டார் ஆல்மோஸ்ட் பி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ, கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ, வெயிட் பண்ணி இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா வாங்கலாம்.
ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு கரப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவனி சூப்பர் மார்ட், டிமார்ட் தான். ஸோ டிமார்ட் இன்னைக்கு ஒரு 3.34% கரப்ஷன் ஆயிருக்கு. நமக்கு நல்ல அட்ராக்டிவ் வேல்யூலாம் கிடைச்சது. அகைன் பங்கு பீக்ல போயிடுச்சு. பீக்ல போயிட்டு இப்ப பிடிக்கணும்னு நெனச்சா பிடிக்க வேண்டாம். ஸோ நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சது. 3000க்கு 655லாம் கிடைச்சது. அப்ப விட்டுட்டு இப்ப நீங்க பீக்ல போனீங்கன்னா, ரொம்ப லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னும் பங்கு கரப்ஷன் ஆகட்டும். அது வரையும் பொறுமையா இருக்குதான் நமக்கு நல்லது. ஸோ எனக்கு அடுத்த பங்கு விப்ரோ தான். ஸோ இன்னும் கன்சர்ன் லெவல்ல இருக்கு விப்ரோ. வாங்க நினைக்கிறோம் வாங்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஐடி செக்டரும் அப்டேட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2.5% ஏற்றத்த குடுத்திருக்கு. 124 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்துலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பங்குலாம் கிடைச்சது. ஸோ இந்த இந்த பங்கு இல்லாம இன்னைக்கு அடுத்த பங்கும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டாடா கன்சர்ன் சர்வீஸ் தான். 2000 கீழ பிரேக் ஆயி போச்சு. ரூ. 1986 கிடைச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ரூ. 2067 இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4-7% ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன் பங்குகள் நல்ல டிப் ரேஞ்ச் வரும்போது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ அத மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல லெவல்ல நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. நல்ல லெவல்ல இன்கிரீஸும் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கரப்ஷன் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுவரையும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ். ஆல்மோஸ்ட் இன்ஃபோசிஸ் 1000 கீழ பிரேக் ஆயிடுச்சு. 1041 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ஒரு 5.5% ஏற்றத்த குடுத்திருக்கு. நல்ல லெவல் ஏற்றம் தான். ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து அகைன் பார்த்தோன்னா பீக்ல போயிடுச்சு. இந்த மாரி தான் பங்க சூஸ் பண்ணி தெளிவா உள்ள போகணும். ஸோ நல்ல லெவல்ல நம்ம குடுத்த லெவல் கன்சிடர் லெவல்ல குடுத்தோம். ஸோ அகைன் பார்த்தோன்னா பங்கு இன்னைக்கு மட்டும் ஏற்றத்த குடுத்திருக்கு. அகைன் வாய்ப்பு வந்துச்சுன்னா வாங்கலாம். இந்த லெவல்லயும் கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5% தான் ஏற்றத்த குடுத்திருக்கு. வாங்க நினைக்கும் தாராளமா மிஸ் பண்ணவங்க வாங்கிக்கங்க. நாளைக்கு மார்க்கெட் கம்பல்சரி இறங்குச்சுன்னா, நம்ம இன்னும் அதிகமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்த பங்கு எஸ்சிஎல் தான் கொண்டு வந்திருக்கேன். ரூ. 1078 இன்னைக்கு 4.12% ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த பங்குலாம் எதுக்கு கொண்டு வரேன்னு தெளிவா சொல்லிடுறேன். நம்ம நேத்து பார்த்தா மார்க்கெட் இறக்கத்துல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல லெவல்ல இன்னைக்கு ஒரு 4% ஏற்றத்த குடுத்திருக்கு எச்சிஎல்லும். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆன பங்கு இதுவும். இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. அகைன் நாளைக்கு சரிவாச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். வாட்ச் பண்ணிட்டே இருங்க மார்க்கெட்ட. நல்ல லெவல்ல வரும். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.7% ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 1421 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து ரூ. 1380 கிட்ட கிடைச்சது நம்மளுக்கு. நல்ல சப்போர்ட்ல இருந்தது பங்கு. ஸோ நம்ம டெக் மஹிந்திரா வாங்க நினைச்சு இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா ஏற்றத்த குடுத்துருச்சு. அகைன் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மிஸ் பண்ண வேண்டாம். அகைன் நம்ம வரும்போது கண்டிப்பா புடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டாடா எலக்ஸி தான். ஸோ எலக்ஸி இன்னைக்கு நான் கொஞ்சம் கரப்ஷன் ஆகும் எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு பிடிக்க முடியல. 2.34% ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 3672 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி நாளைக்கு இறக்கத்துல வந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்க பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கன்சிடர் பண்ண போறேன். அதனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஒரு சிலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணுங்க. இல்ல வெயிட் பண்ண நினைக்கும் தாராளமா வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா இன்னைக்கு வீடியோல சின்ன சின்ன அப்டேட் குடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க. வேற ஏதாவது நீட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் குடுங்க. உங்க ஆதரவு கம்பல்சரி எனக்கு தேவை. அப்பதான் நான் மோட்டிவா நிறைய வீடியோக்கள் போட முடியும். ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. என்ன உங்களுக்கு நீட் இருக்கோ எனக்கு அப்டேட் பண்ணுங்க கமெண்ட்ல. கம்பல்சரி நான் அதுக்கான விளக்கத்த குடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் டெவலப் பண்ண பார்க்குற நிறைய விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்ல எப்படி நீங்க கொண்டு போகணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சேவிங் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோலும் கூட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கம்பல்சரி ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா நண்பர்களுமே கொஞ்சம் தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ட உள்ள போங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். ஸோ நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.